ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான சிம்பிளான நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள், செம்ம ருசியாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கன் இருக்குது, அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குடி நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காய்ச்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காய்ச்சதுமே நான் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, வெங்காயம் லைட்டாக வதங்கி வச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. சின்ன தக்காளி இருந்தால் 3 போல் சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளி இருந்தால் 2 போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளியுமே அதிகமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா குழம்பு புளிப்புத்தனம் வந்துடுங்க. அதனால தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சின்ன தக்காளி எடுத்தாலும் 3 போல் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டுங்க. தக்காளி சேர்த்து பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க, 1 நிமிஷம் போல். பாருங்க, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த தக்காளி வெங்காயம் ஆறவிட்ட பின்னாடி ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே நான் மாற்றி வச்சுருக்குங்க. இது கூடவே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முடி தேங்காய் நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய தேங்காய் நீங்கள் சேர்க்காதீங்க. எப்பவுமே நாட்டுக்கோழி சிக்கன் குழம்புக்கு தேங்காய் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம தேங்காய் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். வெறும் தேங்காய், வெங்காயம், தக்காளி இது 3 மட்டும்தாங்க நான் அரைச்சிருக்கேன். இது கூட நான் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலைங்க. இந்த மசாலா நம்ம ஒரு பவுலுக்குள்ளே மாற்றி வச்சுக்கலாங்க. பாருங்க, நான் மாற்றி வச்சுட்டேன். அந்த ஜாருக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அலட்சியும் ஊற்றிக்கிட்டுங்க. இது அப்படியே இருக்கட்டும். சைடில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. சைடில் நீங்கள் வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு செய்ய போயிடலாங்க. ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காய்ச்சதுமே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் இழந்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கெல்லாம் சேவலிய கரண்டி, அதில் 2 கரண்டி போல் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் லைட்டாக காய்ச்சதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாங்க. எப்பவுமே நீங்கள் கடை பேக்கெட் வாங்கி அரைக்கிறத விட உங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் குழம்பும் சரிங்க, ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பின்னாடி ஒரு கரண்டி எடுத்துக்கிறேங்க. கரண்டி வச்சு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரணுங்க, அந்த வாசனை வரணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வாசனை வந்துருச்சு, நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்து 2-3 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு இலை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். மறுபடியுமே நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நீங்கள் இதை கலக்கி விட்ட பின்னாடி தனி மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்குங்க, காரமும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதனால இந்த ஸ்டேஜில் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி வச்சுள்ள சிக்கன் அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, சிக்கன் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போயும் நான் சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக 1/2 டீஸ்பூன் போல் கல்லுப்பு எல்லா பக்கம் நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் வீட்டில் மல்லித்தூள் இல்லைன்னா கடை பேக்கெட் வாங்குறதா இருந்தால் கடை பேக்கெட்னா 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க.
பாருங்கள், சிக்கனை நம்ம நல்லா வதக்கி விட்டுடுங்க. கரெக்டாக நீங்கள் 2 நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விடுங்க. எதுக்காக நம்ம இப்படியே வதக்கி விட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஞ்சி பூண்டு காரசாரம் எல்லாமே இந்த சிக்கன் கூட நல்லா இறங்கி வருங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. முன்னை விட கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இதை நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்ட பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம அரைச்சிட்டு மசாலா எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மிச்ச பாதி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. எதுக்காக நம்ம பாதி அளவுக்கு மட்டும் இப்போ மசாலா சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா எந்த அளவுக்கு கம்மியாக நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சிருங்க. ஃபஸ்ட் நீங்கள் பாதி சேர்த்துட்டு பின்னாடி மிச்ச பாதி இதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கனும் நல்லா வதங்கும், நல்லா காரசாரமும் கிடைக்குங்க. இப்போ நம்ம பாதி சேர்த்துட்ட பின்னாடி கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இன்னொரு பாதி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் போல் மட்டும் மசாலா மீட்டி வச்சுக்கிறோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் குழந்தைக்காக சிக்கன் குழம்பு வச்சுருக்குங்க கொஞ்சமாக, அதனால கொஞ்சமாக நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டால் பின்னாடி நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் அது மேலே நல்லா கொதிச்சு வருது. நீங்கள் பாருங்கள், அது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சுமு போல் தண்ணி ஊற்றிட்ட பின்னாடி கரம் மசாலா எடுத்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா நீங்கள் எடுத்துக்கோங்க. மட்டன் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் போல் இதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி வச்சுருங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா மசாலாவே ஆகவே இல்லை, கரெக்டாக இருக்குங்க. எப்பவுமே நாட்டுக்கோழி சிக்கன் குழம்புனவே மசாலா ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்ட பின்னாடி லைட்டாக கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், மேலே லைட்டாக கொதி வந்துட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் நல்லா கலக்கி விட்ட பின்னாடி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே நான் உப்பு எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் பாதி நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி சிக்கனை எத்தனை விசில் விடுங்களோ அத்தனை விசில் நீங்கள் விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் போல் விட்டுக்கிறேங்க. இப்போ 3 விசில் விழுந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு நீங்க பாருங்க இந்த சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, நல்லா சுட சுட ஆவி பறந்துட்டு இருக்குங்க. மேலே ஃபுல்லாவே எண்ணெய் பிரிஞ்சதற்கு நீங்களே பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாங்க. இது மேலே நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சமாக நீங்கள் தூவிட்டு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கதக்கி விட்டுக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா எந்த அளவுக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னுட்டு. கரெக்டாக மசாலா சிக்கன் எல்லாமே கரெக்டாக அளவாக இருக்குங்க. இதுக்கு மேலே தண்ணியும் தேவையில்லை, மசாலாவும் தேவையில்லை. கண்டிப்பாக அந்த அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயுமே நாட்டுக்கோழி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான நாட்டு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா போதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு, களி எது கூட வேணாலுமே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சில கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.